மக்களுக்கு எப்படி இவர் வந்து அங்க கனெக்ட் ஆனாரு? அங்க எப்படி எல்லாரும் டிவி கேக்கு வரவேற்பு குடுக்குறாங்க பிரான்ஸ் மக்கள்? இருக்கிறத விட வந்து மக்களுக்கு சேவை செஞ்ச விஷயம் இப்போ கொஞ்சம் பேருக்கு இப்போதான் தெரியும். ஆனால் அவர் ரொம்ப வருஷம் முதல் படத்துல இருந்து கூட இப்போ நிறைய ஆர்டிக்கிள் வந்து உண்டு. இப்போ அவரை ஒரு நல்ல ஒரு மனுஷனா மக்கள் மனதில் வந்து ஏற்கனவே இடம் பிடிச்சிருக்காரு. அவருக்கான விஷயம் கொடுக்கணும், இந்த ஆட்சிக்கான விஷயம் கொடுக்கணும், அமைச்சருக்கான விஷயம் கொடுக்கணும். இந்த டைம் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 மந்த்தில் வந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இது வந்து நல்ல ஒரு ஆட்சி, நாங்கள் எதிர்பார்த்தது இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிதான் போகிறாங்க. அதுக்காக எல்லாரும் இந்த விஷயம் ரொம்ப இவர் சொன்னது எனக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா எந்த வார்த்தையை சொல்வீங்க? எந்த வார்த்தை? ஜோசப் விஜய் நான் முதல் அந்த வார்த்தை இப்போ உலகமே அந்த விஷயம் வந்து கொண்டாடுறேன். பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா யங் ஜெனரேஷன் இவரை ஃபாலோ பண்ணாத ஆட்களே கிடையாது. ஸோ இப்போ வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்க அரசியலை ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு உண்மையா கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும், அது வந்து கட்டாயம் கிடைக்கும். அது வந்து எங்களோட போராட்டம். எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கோம், எனக்கு எல்லாமே இருக்கு, ஏசி ரூம்ல இருந்து எல்லாமே இருக்கு. அது மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயம், அது வந்து போராட்டத்தால தான் கிடைக்கும். எல்லாரையும் மாதிரி ஒன்றா தான் பார்த்தா தான் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில ஒரு அர்த்தம் தான். மெய்வர மாற்றம் வரும். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதுவும் இவங்க வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. பிரான்ஸ்ல இருந்து எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு இந்தியா. ஆக்சுவலா நீங்க கடல் கடந்து பிரான்ஸ்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் மாற்றத்தை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்களே. இந்த ஆர்வம், இந்த எமோஷனல் எங்க இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? முக்கியமா வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்துருச்சு. ஸோ எங்களோட தளபதி ஜோசப் விஜய் சிஎம் அவர்கள் பதவி, இதோட மற்ற மினிஸ்டர் எல்லாருமே பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ பிரான்ஸ்ல இருந்து யூரோப்ல இருந்து அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட். ஸோ அதுக்காக நேரடியாக எல்லாரையும் பார்த்து இந்த புதுசாக வந்து ஆட்சிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட். மற்றபடி மேலும் மேலும் எங்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் மற்றபடி இங்கே இருக்கிறவங்களுக்கும் சொல்லுவோம். அதுக்காக அதுதான் முக்கியமான. உங்களுக்கு ஆக்டர் விஜய் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டா, இல்ல தமிழ்நாட்டு சிஎம் விஜய் அவரை பார்க்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்தீங்களா? இப்போ ஒரு பொறுப்பா மினிஸ்டர் சிஎம் மினிஸ்டர் பார்க்கறது முக்கியமான. ஏன்னா மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆக்டரை விட அவர் வந்து ஒரு சிஎம்மா வந்து மக்களோட பிரச்சனை, மக்களோட இருந்து இவ்வளோ காலம் ஒரு என்டர்டெய்னராக செஞ்சதை விட பொறுப்பா இப்போ ஒரு அண்ணா, இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு அண்ணனா விஜய் அண்ணா மாதிரி அப்படியே நெஞ்சுக்குள்ள இருக்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய ஒரு புரட்சி. இந்த அதுக்காக நேரடியா பாக்குறதுக்கோ இல்லாட்டி அதே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டுல வந்து அவருக்குன்னு ஒரு சப்போர்ட், தனி ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க. பிரான்ஸ் மக்களுக்கு எப்படி இவர் வந்து அங்க கனெக்ட் ஆனாரு? அங்க எப்படி எல்லாரும் டிவி கேக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க பிரான்ஸ் மக்கள்? இப்ப அவரோட படத்திலேயும் அவருக்கு வந்து ஒரு புது ஜெனரேஷன் வந்து நிறைய சப்போர்ட். இப்போ உங்களுக்கே தெரியும், வந்து அவர் ஒரு ஆக்டரா இருக்கிறத விட வந்து மக்களுக்கு சேவை செஞ்ச விஷயம் இப்போ கொஞ்சம் பேருக்கு இப்போதான் தெரியும். ஆனா அவர் ரொம்ப வருஷம் முதல் படத்துல இருந்து கூட இப்போ நிறைய ஆர்டிக்கிள் வந்து உண்டு. இப்போ அவரை ஒரு நல்ல ஒரு மனுஷனா மக்கள் மனதில் வந்து ஏற்கனவே இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டிலையும் யூரோப் நாட்டிலையும் அவர் ஏற்கனவே அவருக்கு ஒரு ரசிகர் இல்லை, அவரோட அவர் அண்ணா மாதிரி தான் இப்போ எல்லாரும் அப்பவும் இதுல இருந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்காக பிரான்ஸ்ல வந்து ஒரு ஆக்டர்ல இருந்து அவர் ஒரு தலைவரா இல்லாட்டி அவர் ஒரு பதவியில வர்றது ஏற்கனவே மக்கள் ஏற்று டிவிக்கே வந்து ஏற்கனவே அங்க ஒரு நல்ல ஒரு இயக்கத்துல இயங்கி கொண்டிருக்கு. ஸோ நிறைய பேர் அங்க இருந்து வந்து இங்க ஓட்டு போட்டு இந்த ஒரு வெற்றிக்கு கட்டாயமா நாங்களும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம். இப்போ பிரான்ஸ் மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு நடிகர் விஜயை விட சிஎம் இப்ப நான் சொன்னதான் அவருக்கு என்ன எதிர்பார்க்கறாங்க, அவர் என்ன பண்ணுவாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவாரு, அவங்ககிட்டயே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கா பிரான்ஸ் மக்கள் கிட்டயே? கட்டாயமா. ஏன்னா வந்து இப்போ ஜெனரேஷனுக்கான ஒரு தோட்டு தானே. இப்போ வந்து யங்கர் ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து கருத்து ஈடுபாடு இருக்கு. ஸோ அது வந்து கட்டாயமா புது சிஎம் மூலியமா அது வந்து கட்டாயமா நிறைவேற்றும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு கட்டாயம் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அது வந்து வெளிநாட்டுல இருக்கிற புலம்பெயர் ஆட்கள்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே நான் வந்து மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு செல்வாக்கு அவருக்கு வந்து நிறைய மட்டும் அங்கேயே சப்போர்ட் இருக்கு. நீங்க ஒரு விஜயோட ஃபேனா இல்லாம
தனிப்பட்ட முறையில நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது விஜய் கிட்ட, நம்மளுடைய சிஎம் விஜய் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன? ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு காமன் மேனா எங்கள்ல ஒருவனா இருக்கிறது. நம்ம எப்பவுமே ஒரு ஸ்டாரா இல்லாட்டி அதை விட ஒரு சிம்பிளா ஒரு ஒரு மனுஷனா ஒரு சிம்பிள். அதுதான் நம்ம சிம்பிளிசிட்டி தான் பிடிச்சது. அது வந்து எல்லார்ட்டையும் இருக்காது. இப்போ நீங்க வந்து ஒரு ஹீரோவா இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருக்கும்போது அது வராது. ஸோ அவர்கிட்ட அப்போ எப்படி இருக்கிறாரோ இப்போவும் அதே மாதிரி, இப்போ சிஎம்மா இருக்கும்போதும் அதே ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணி போறாங்க. ஸோ மக்கள்கிட்ட அதுதான் பிடிச்ச, அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். அந்த மெசேஜ் கன்வே ஆகும். ஆனா சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, அவர் வந்து பிரஸ் பீப்பிள மீட் பண்ண மாட்டேங்கிறாரு, மக்களோட மக்களா கனெக்ட் ஆக மாட்டேங்கிறாரு, அவரு ஒரு ரூட்ல தனியா போறாரு. மக்களோட மக்கள் கனெக்ட் ஆனா தானே அவங்களுடைய ப்ராப்ளம் இவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ மக்களோட பிரச்சனை, அவர் தனிப்பட்ட முறையில நிறைய ஹெல்பிங் இது செஞ்சு கொண்டு வந்தவர். ஆனா அதுக்கு மேல இப்போ சொந்த காசுல இப்போ நிறைய விஷயம் செய்ய முடியாத லிமிட்டேஷன் இருக்கு. நானும் நீங்களும் செஞ்சா அது லிமிட்டேஷன் இருக்கு. அதை விட ஒரு அரசு கையில இருந்தா கூட செய்யலாம். அப்போ வந்து இந்த சூழ்நிலையில வந்து அவர் வந்து கூட விஷயங்கள் செய்யத்தான் போறாங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஆட்சி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஸோ அதுக்கு இடையில வந்து ஒரு விஷயம் நீங்க வந்து அப்படி சொல்றதுல வந்து ஒரு விஷயம் கிடையாது. நீங்க வந்து அவருக்கான விஷயம் கொடுக்கணும், இந்த ஆட்சிக்கான விஷயம் கொடுக்கணும், அமைச்சருக்கான விஷயம் கொடுக்கணும். இந்த டைம் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 மந்த்ல வந்து எல்லாரும் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இது வந்து நல்ல ஒரு ஆட்சி, நாங்க எதிர்பார்த்த இதுதான்னு சொல்லி எல்லாரும் சொல்லத்தான் போறாங்க. அதுக்காக எல்லாரும் வெயிட்டிங். ஓகே. நீங்க சிஎம் போய் மீட் பண்ண அந்த மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு? யாரெல்லாம் மீட் பண்ணீங்க? எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிஸ்டர்ஸை மீட் பண்ணோம். எல்லாரும் யங்ஸ்டர்ஸ். எல்லாரும் நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய புது புது எம்எல்ஏ ஆகி இப்போ கலை அவங்க வந்து இப்போ புது எம்எல்ஏ 28 வயசு மினிஸ்டர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் வந்து அந்த எனர்ஜெட்டிக்கா, ஏன்னா அவங்க வந்து உட்கார்றதுக்கு இல்லாம மக்களை பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. அதெல்லாம் நாங்க வந்து பேச்சில சொல்லலாம், முடிய செயல்ல செய்யறது கஷ்டம். கஷ்டம். ஒரு மினிஸ்டரா வந்து மக்களோடு மக்களா இருக்கிறது வந்து எல்லாரும் சொல்லலாம். ஆனா வந்து அது செயல்ல டிவிக்கே இந்த ஆட்சி, தளபதி ஆட்சி, அது வந்து படிப்படியா செயல்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்துட்டு விஜய் நெறைய படத்துங்கள்ல வந்துட்டு டயலாக் நெறைய பஞ்ச் டயலாக்லாம் குடுத்துப்பாரு. மாஸான டயலாக்லாம் குடுத்துருவாரு. அது ஒரு பக்கம் உங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும். பர்ட்டிகுலரா இப்போ அவர கட்சின்னு ஆரம்பிச்சு பிரச்சாரம்லாம் பண்ணி கேம்பெயின்லாம் பண்ணும்போது, ஒரு சில பஞ்ச்லாம் சொல்லியிருப்பாரு. நான் மக்களுக்காக இத பேசுவேன், அத பேசுவேன். அந்த மாரி வேர்ட்ஸ்ல உங்களுக்கு கனெக்ட் ஆன ஒரு விஷயம், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப இவர் சொன்னது எனக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு அப்டின்னா எந்த வார்த்தைய சொல்வீங்க? எந்த அவர் வந்து ஜோசப் விஜய் நான் முதல் அந்த வார்த்தை இப்போ உலகமே அந்த விஷயம் வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி எனக்கும் அந்த அந்த ஒரு இமோஷனல் கூஸ்வாம் அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு படத்துல இருந்து இப்படி வரும்போது அது வந்து நாங்க எல்லாம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும்போது எங்களோட கனவு நினைவாக அந்த சந்தோஷம். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு நிமிஷம். அதுக்காக இவ்வளவு வருஷமா எல்லாரும் ஒட்டுமொத்த மக்களும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதுதான் ஒரு தருணம். அந்த ஒரு மூமெண்ட் உங்களை கூஸ்பம்ப் ஆயிடுச்சு. எனக்கும் மத்தவங்கள மாதிரி தான். அதுக்கு வந்து அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுல இமிடியேட்டா வந்து எந்த சேஞ்சஸுமே குடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணதெல்லாம் இப்ப இத அவர் வந்து கன்டின்யூ பண்ணணும். இது அவர் புதுசு. இந்த ஃபீல்டுக்கு வந்து புதுசு. இவரால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் ஃப்ரண்ட்ல இருக்க அவருடைய சேலஞ்ச், தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னாடி அவருக்கு இருக்க சேலஞ்ச்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து ஒரு தலைமை ஏக்கம் ஒன்று இருக்கு. ஸோ இவரோட வந்து இவருக்கு வந்து இப்போ நீங்க வந்து ப்ரொபோசல் கொடுப்பாங்க. இப்போ வந்து அவங்களே வந்து இப்போ நீங்க வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது உங்களுக்கு ஹெட் மாஸ்டர் அப்படி இருக்கிற மாதிரி அதுல ஒரு மினிஸ்டர்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ரெஃபரன்ஸ்ல தான் இவர் முடிவு எடுக்க போறாரு. ஸோ இவர் வந்து பொலிட்டிக்ஸ்ல புதுசா இருக்கலாம். ஆனா வந்து ஒரு விஷயம் நல்லது செய்யறதுக்கு வந்து நீங்க வந்து புதுசா இருக்க தேவையில்லை. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஆனா இவருக்கு வந்து மக்களுக்கு இவ்வளவு காலத்துல 40 வருஷ பயணத்துல வந்து இவர் வந்து இவ்வளவு செஞ்சிருக்காரு. அது வந்து மக்களுக்கு தெரியும், இப்ப தெரிஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி நான் நினைக்கல. அதோட இந்த அரசோட சப்போர்ட் இருக்கு. வந்து ஐபிஎஸ், ஐஏஎஸ், கலெக்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஏக்கமே அவருக்கு சப்போர்ட்டா இருக்கு. மற்றபடி மக்களோட சப்போர்ட் அதிகமா. அப்ப அது இருக்கிற வரைக்கும் வந்து நீங்க வந்து சின்ன சின்ன பிரச்சனை காட்டியோ சின்ன சின்ன இப்போ வந்து இன்னைக்கோ நேத்தோ பார்த்த விஷயங்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் நார்மல் லைஃப்ல நடக்கிறதுனா அது சுவாபாவிகமா நடக்கிற விஷயம். அது வந்து எக்ஸாச்சுலரேட் பண்ணிட்டு இந்த அரசுக்கு எதிராக அவங்க பயன்படுத்துறாங்க. இது நார்மலா நீங்க பார்த்து இப்போ வந்து இவங்க கட்சியில வருமா, ஆட்சியில வருமா, எத்தனை எம்எல்ஏ வரும், எத்தனை சீட் வரும், விஜய் வின் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நிறைய வாட்டி கேட்ட கேள்வி. அதுக்கெல்லாம் நாங்க ரிசல்ட் இவங்களை நாங்க பார்த்துட்டோம், மக்களை எல்லாரும் பார்த்துட்டோம்.
எல்லாத்தையும் பிரமிச்சு நீங்க பிறகு இதுக்கு மேல என்ன செய்யலாம்? அது வந்து நீங்க வந்து கேட்கிறவங்களும் இவருக்கு எதிராக பொய்யான இது புரட்சிகள் ம், ம், செய்யறவங்களும் ம், கொஞ்சம் வெயிட் பண்ணி எங்களுக்கு டைம் கொடுங்க, ம். ஒரு டைம் தாங்க, அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. இப்ப நீங்க வந்து அத சேர்லயே உட்காரலாம், அதுக்கு இடையில நீங்க வந்து இப்படி சொன்னா அது வந்து நியாயமா? நீங்க உங்களுக்கு கேட்கிறவங்களுக்கே அது நல்லா இருக்கு. இல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே. புதுசா ஆமா, ஒருத்தன் கட்டாயம் வரும்போது கட்டாயம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆமா, இருக்கும்ல. இது வந்து ஓவரா இருக்குது. நீங்க ஓவரா வந்து இருக்கு. ஆமா, நீங்க வந்து ஓவரா இது குடுக்குறீங்க. ஆனா அதுக்கு பொறுமை, எல்லாத்துக்கும் வந்து பொறுமை வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா வந்து 3ல இருந்து 6 மாசத்துல வந்து ஒரு சில விஷயங்கள், ம், பெரிய பெரிய விஷயங்கள் அது வந்து நடைமுறையில கொண்டு வந்துரும். ம். ஸோ அது வந்து எல்லாத்துலயும், கல்வியிலயும் சரி, ஹெல்த்லயும் சரி, எல்லாத்துலயும் வந்து இந்த 3 to 6 மந்த்ல வந்து அரசு வந்து உடனடி அது வந்து நடவடிக்கை எடுத்து கொண்டுதான் இருக்கு. நீங்க வந்து ம். நல்ல விஷயங்கள் நீங்க பார்த்து கொண்டுதானே இருக்கிறீங்க. இடையில பெரிய விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் அவங்க பெருசா இருக்கு. ஆனா வந்து நல்ல விஷயம், நிறைய விஷயம் அவங்க வந்து ஆர்டர் எடுத்து கொண்டு உடனடி அதிரடி நடவடிக்கை எடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ம். இப்போ ஜென்சி கிட்ஸுக்கு இப்போ விஜய் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களாலதான் இப்போ வந்துட்டாருன்ற மாரி ஒரு பேச்சு அந்த மாரி போயிட்டு இருக்கு. ஜென்சி கிட்ஸ் வந்து இவர எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க? இங்க நான் தமிழ்நாட்ட விட ஃபாரின்ல பிரான்ஸ்ல எத்தன அப்படி கேட்கிறேன். பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா யங் ஜெனரேஷன் இவரை ஃபாலோ பண்ணாத ஆட்களே கிடையாது. ஏன்னா வந்து மக்களோட அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனோ, அவங்களோட ஒரு ஹீரோவுக்கு மேல அவங்களோட ஒரு அண்ணாவை தான் அங்கேயும் அவர் அண்ணாவ இருக்கிறார். பாக்குறாங்க. ஸோ நீங்க ம். வந்து அந்த அந்த வேர்ட் வந்து அந்த டேக்லைன் வந்து அதை த்ரூ அவுட் வந்து எல்லா மக்களையும், ஈவன் வந்து நான் வந்து கேம்பிங் பண்ணும்போது ம். நிறைய வெள்ளைக்காரங்கிட்ட, நீங்க என்னோட ம். இந்த டிவிக்கு கேம்பிங் பார்த்தா தெரியும், நிறைய ம். வெள்ளைக்காரங்கிட்ட கூட கேட்கும்போது ம். ம். விஜய்க்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஃபாரின் நாட்டில் பிரான்ஸில் வெள்ளைக்காரங்க வந்து அவரை அவரோட அவரோட நடிப்பில் வந்து அவ்வளவு நடிப்பு தான். ஆமா. அப்ப அது வந்து எங்களை தாண்டிய ஒரு விஷயம் வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செய்யணும், அவரோட டேலண்ட், அவரோட திறமை. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ ம். யங் ஜெனரேஷன் வந்து அவரை வந்து நல்லா இன்ஸ்பயர் பண்ணி அவரை ஒரு முன்னுதாரணமா எடுத்து நிறைய விஷயம் செய்யறாங்க. அந்த சின்ன ஒரு விஷயம் தானே, அந்த ஃபேன் பேஸ் தான் டிவிக்கே மாறினது. ஸோ ம். நீங்க ம். வந்து மக்களுக்காக நல்ல செய்யறதுக்கு வந்து நீங்க வந்து எடுத்தது அவர் ஃபேன். எவ்வளவோ நீங்க வந்து ஒரு 10 வருஷம் முதல்ல வந்து ஃபேனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, எத்தனை பேர், நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சொல்லக்கூடாது. பட் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தான் டிவிக்கே மாறினது. ம். அது வந்து இந்த 2 3 வருஷத்துல இப்போ ஒரு அரசா மாறி இருக்கு. ஸோ இதே தாண்டி வந்து இப்போ நாங்கள் இருக்கிற சவுத்தில் ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்ல மட்டும்தான் அது அது வந்து அதோட வளர்ச்சி வந்து எனக்கு வந்து கேரளால இருந்து நிறைய கோல் வந்தது. நாங்கள் அங்கேயும் டெவலப் பண்ண போகிறோம், கர்நாடகாவில் இருந்தும். ஏன்னா வந்து அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன், அதுதான் ஒரு மோட்டிவேஷன். அது வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுல இருந்து இது வந்து வளரப்போகுது. இப்ப வளரும். நீங்க வந்து தமிழ்நாட்டுல நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுக்கு வந்து ஒரு பதிலும் தேவையில்லை. ஏன்னா வந்து இது வந்து அடுத்த அடுத்த நாடே இது உற்று பார்த்து கொண்டிருக்கு. ம். பக்கத்து ம். ஸ்டேட்டே வந்து டிவிக்கு எங்க இடத்துலயும் வருமா, அந்த ஆட்சி வருமான்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஓகே, ஓகே. அப்ப ம். வந்து எப்படி இருக்கும்? அதுதான் நாம வந்து ஒரு உண்மையா சொல்ல போனா அதுதான். ம். சரி இப்போ நீங்க வந்து பேசிக்கா ஒரு இந்தியன் சிட்டிசன் தான். இப்ப நீங்க வந்து பிரான்ஸ்ல போயிட்டு எப்படி செட்டில் ஆனீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இப்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஊரு பழக்கவழக்கம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க எப்படி அங்க சர்வே பண்றீங்க? எப்படி போனீங்க? பிரான்ஸ்ல வந்து 2000 இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. ம். ஸோ பிரான்ஸ்ல போகும்போது மொழி பிரச்சனை ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ம். நீங்க ஒரு கடையில போய் ஒரு என்ன வாங்கினாலும் அது வந்து மொழி இல்லாட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது. கஷ்டம். ம். ஒரு வயிற்று வலி வந்தா கூட நீங்க ஒரு டாக்டர் கிட்ட நாங்க இங்கிலீஷ்ல எப்படியாவது சமாளிக்கலாம். ஆனா பிரெஞ்சுல ரொம்ப கஷ்டம். ஸோ ம். அதையும் தாண்டி அந்த ஒரு ஒரு ரொம்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ம். அந்த ம். டைம் இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் இப்போ இந்த பிரான்ஸ்ல வந்து ஒரு அரசியலையும் சரி, ஒரு நல்ல ஒரு இடத்துல ம். அந்த மொழியால தான் அந்த இடத்துலையும் அந்த மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு அது வந்து இப்போ வந்து அடுத்த ஜென்ரேஷன் இப்போ வர்ற புது புது ஆட்களுக்கு வந்து அது வந்து உதவி செய்யறதுக்காக ம். யூஸ் பண்றோம். ஏன்னா ம். வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கோம், மொழி தெரியுது. மொழி தெரியாத என்ன மாதிரி வந்தவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டவங்க. ஒரு முன்னுதாரணமா, ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு பாதை காட்டுற மாதிரி இப்போ செஞ்சு கொண்டிருக்கோம். இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்துட்டு இப்ப மும்மொழி கல்வி அப்படின்றாங்க இல்லையா? அது வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலர் வந்துட்டு வேண்டாம். இருக்கிற கல்வி மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா அடிஷனல் லாங்குவேஜ் வேணான்றாங்க. ஆனா இப்போ நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இல்லையா? ஒரு வேற வெளிநாட்டுக்கு போம்போது, அந்த ஊர் மொழி தெரியாம நான் கஷ்டப்பட்டேன்ற மாரி சொல்றீங்க. அப்போ வந்து இன்னொரு அதர் லாங்குவேஜ் கத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்க வந்து ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஃபோன் அப்டேட் பண்றீங்க. ஃபோன் சாஃப்ட்வேர் இப்போ ஆப்பிள்னு பார்த்தா நீங்க வந்து எப்பவுமே ஒரு 6 மாசத்தும்
வருடத்துல இடையில சாஃப்ட்வேர் அப்கிரேட் வரும். ம், ம். அதே மாதிரி நாம அப்கிரேட் பண்ணப்போ சாஃப்ட்வேர் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. ஆமா, நீங்க 60 எல்லார்கிட்டயும் வயசு. ஃபோன் இருக்கு. அப்போ வந்து அதே மாதிரி தான் நீங்க வந்து எப்பவுமே நம்ம அப்டேட் பண்ணா இதே மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்துல போனா நாங்க சர்வை பண்றதுக்கு பிரச்சனையே வராது. இப்போ நீங்க வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க வந்து அந்த மொழி இருந்தா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். நீங்க அட்வான்டேஜ். வந்து ம், ம், அது எப்பவுமே உங்களுக்கு சர்வே வரும். ம். இப்போ இல்லாட்டி மத்தவங்கள்ட்ட கேட்டு நீங்க வந்து ஒரு லேக் பண்ண எல்லாத்தையும் வேண்டியது. இன்னொருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா. சோ அது வேண்டான்றீங்க. இன்னொரு லாங்குவேஜ் கட்டாயம் கத்துக்கிறது ரொம்ப கட்டாயம். நல்லது. இப்ப நான் லாங்குவேஜ் இப்ப ம், எவ்வளவுக்கு நீங்க கத்துக்கிறீங்களோ, நீங்க அறிவை நீங்க எவ்வளவுக்கும் வளர்த்தா அது வந்து ஆபத்து கிடையாது. ம், ம், நீங்க வந்து இப்போ ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் எடுத்த டாக்டர் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் அப்படி அவங்க மேல் படிப்புல வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறதால அது வந்து ஒரு படிப்பு, ஒரு ம், அறிவு. ம், ம், அது ம். அறிவு வளர்க்கறதுல வந்து ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லிதான் என்னோட கருத்து. கருத்துக்கள். சரி, சரி. நீங்க பிரான்ஸ்ல என்னவா இருக்கீங்க? பிரான்ஸ்ல வந்து ஒரு அசோசியேஷனோட பிரசிடண்டா இருக்கும். அது வந்து பொபினி இதுல வந்து என்ன மாதிரி அசோசியேஷன்? அடிசிவ்னு சொல்லிட்டு ம், கொமர்ஷியல் இப்போ ம், வந்து இந்த அங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 500 ஷாப்ஸ் மேகசின் அந்த ம், ஷாப்ஸ் இது சொல்லுவோம் மேகசின் சொல்லுவோம் ம், ஃப்ரெஞ்சில். அதோட ஒரு அசோசியேஷன் வகுப்பு வந்து 1994 ஆண்டு ம், 30 வருஷ அசோசியேஷனோட ம், ம், பிரசிடண்டா ம், இயங்கி கொண்டிருக்கோம். அது வந்து அந்த முனிசிபாலிட்டியில இருக்கு இந்த அசோசியேஷன் ம், அவங்களோட ம், ம். அமைப்பில் இருக்கு. ஸோ அதோட இதாக இருக்கும். அதையும் தாண்டி வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமும் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து இப்போ எங்களோட மக்களுக்கு தான் நிறைய விஷயம் இப்போ எலெக்ஷன்லேயும் சரி கேம்பிங்லேயும் சரி மற்றபடி நிறைய சர்வீஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மொழி இல்லாதவங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த நாட்டில் வந்தா ம். ஒரு ஒரு என்னோட வீடியோ மூலியமா நீங்கள் வந்து ஒரு விசா எடுக்கிறதோ இல்லாட்டி ஒரு வேலை எடுக்கிறதோ ஒரு படிப்பு சம்பந்தமாகவும் இப்போ ஹாஸ்பிட்டல் சொன்ன அந்த அந்த நிறைய விஷயம் தெரியாது இருக்கு. ம், ம், அந்த மொழி சம்பந்தமா இப்போ எங்களோட தமிழ்ல செய்யறபடியா ம், தமிழ் மக்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ மூலியமா அவங்களோட வாழ்க்கை உன்னமனத்துக்கு அந்த டெவலப் பண்றதுக்கு இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு சராசரி மனுஷன்லாம் வீடு வாங்க ரொம்ப கஷ்டம். இப்போ என்னோட வீடியோ பார்த்து நிறைய பேர் சொந்தமா வீட்டுல இருந்து சொந்தமா தொழில் அது ம், வந்து இன்னொரு நாட்டுல வந்து புலம்பெயர் நாட்டுல வந்து நீங்க ஒரு தொழில் செய்யறதுக்குன்னா ம். நாங்க அங்க போறது ஒரு வேலை எடுக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டம். கஷ்டம். ம், அப்ப ம், நீங்க அந்த நாட்டுல போய் ஒரு தொழில் செய்யறதுக்குன்னா எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் சிம்பிளிசிட்டி செஞ்சு என்னோட அனுபவத்தால என்னோட அதால எல்லாம் நிறைய மக்கள் வந்து அது பயனடைஞ்சிருக்காங்க. அப்போ ம், வந்து பிசினஸ்லயும் ம், மற்றபடி சாப்பாடு கடைக்கான ப்ரொமோஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேலான கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங் ம், செஞ்சு கொண்டிருக்கோம். 10 மல்டிநேஷனல் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நீங்கள் வந்து ஃப்ரான்ஸில் வந்து தெரியாத மக்கள் இல்லை. ம், ம். அது வந்து இந்த கம்யூனிட்டியே தாண்டி போயிருக்கேன். நான் மல்டி லாங்குவேஜ் ஓகே, நீங்கள் ஓகே. சொன்ன அந்த மொழியே ம், நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு ஆயுதமாக எடுத்திருக்கோம் அதே மாதிரி நான் வந்து நிறைய மொழியில வந்து அரப் ம், ஹிந்தி ம். மற்றபடி இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் இந்த இவ்வளவு மொழியிலேயும் கிட்டத்தட்ட 6 மொழி வந்து எங்ககிட்ட நடைமுறையில் யூஸ் பண்ணி யூஸ் கொண்டிருக்கோம். பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் மக்களுக்கு வந்து வர்ற ஃப்ரான்ஸ்லேயோ வெளிநாட்டில் வர்றவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ ஜிபும்பான்னு சொன்னால் நீங்கள் அந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஈவன் நீங்கள் சாட்ஜிபிடியில் போனாலும் நம்மளை பற்றி முழு விவரங்களும் தெரியலாம். என்ன உங்களோட செய்யறாங்க ஐடென்டிஃபிகேஷனே ஜீபூம்பா. ஜிபும்பா. அப்போ ம், இது ஒரு பிராண்டாக இருக்கு. ஸோ இது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து ஏன்னா வந்து அது அணுகுமுறை. நீங்க ம், சொன்ன மாதிரி நம்ம வந்து வீடியோ பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஒரு மக்களை வந்து எப்படி நாங்க வந்து ஒரு விஷயம் சேர்க்கலாம். இப்போ வந்து எல்லாம் நல்லதுக்கு தான். இப்போ நீங்க வந்து ஒரு படிப்பு சொல்லி கொடுக்குறதும் அது வந்து ஒரு வாத்தியார் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி இப்போ என்னோட வீடியோஸ் வந்து மக்களுக்கு பிரான்ஸ்ல இருக்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அதால நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதனால ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. இப்போ அரசியல்லையும் தெரியும். இப்போ போன வட்டம் முடிஞ்ச எலெக்ஷன்லையும் கேம்பிங் முடிச்சு 30 முனிசிபாலிட்டிக்கு முடிச்சு 10 மேயர்கிட்ட வின் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ்லேயும். ம், அது ம். வந்து முதல் தடவை பிரான்ஸ்ல இப்படி ஒரு சோஷியல் மீடியா ஒரு ஆள் வந்து இப்படி வந்ததுக்கு வந்து பிரான்ஸ்லேயே முதல் தடவை. ஸோ மேலும் மேலும் அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வெரி குட் சார். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு இந்தியன் சிட்டிசன் வந்து பிரான்ஸ்ல போயிட்டு எல்லாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனலாவும் இருக்கீங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கீங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு நீங்க சொல்ற பர்சனல் அட்வைஸ் என்ன? இப்போதைய எல்லாமே உங்க ஃபோன்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து நல்லபடியா வந்து டெவலப்மெண்ட் உங்களுக்கு வந்து அப்கிரேட் இப்போ வந்து உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் நீங்க வந்து இப்போ உங்களோட ஃபோன்லேயே வரும். மற்றபடி வந்து நீங்க வந்து பிசிக்கலா வந்து நீங்க வந்து ஆக்டிவிட்டி கம்மியாயிருக்கு.
ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாருமே ஃபோனில், இப்போ நீங்கள் வந்து 10 பேர் இருக்கிற இடத்துல 9 பேரும் ஃபோனில் தான் இருக்கிறாங்க. ம். ஸோ வந்து அந்த பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல ஆன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் நடக்கிறதும், நீங்கள் மற்றபடி ஆக்டிவிட்டீஸ் குறையுது. ஸோ ம். அது வந்து காலப்போக்கில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையில வரப்போகுது. ஏன்னா வந்து நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் வந்து செமிச்சதுக்கு மேலான விஷயம் வந்து நீங்கள் கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணணும். ஓகே அது ஓகே வந்து பெரிய ஒரு விஷயத்துல வந்து உலகமே அது பார்க்க போகுது. இந்த ஒரு என் ஃபோன் யூஸ் பண்றதுக்கால வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துல வரப்போகுது. ம். அதுக்காக நீங்க மேக்சிமம் ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணாம ம். எல்லா மக்களும் ஃபோன் தவிர்த்தா ம். அது வந்து உங்களுக்கு வந்து எனக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து 1 மணி நேரம் எல்லா ம். மக்களும் ம். ஃபோன் யூஸ் பண்ணாம. இப்போ நீங்க வந்து 10ல இருந்து 11 மணிக்கு நீங்க ஃபோனை எடுக்கக்கூடாது. யூஸ் போகவே பண்ணவே கூடாதுன்றீங்களா போகவே ஃபோன் கூடாது. பக்கமே? அப்ப அப் மெசேஜ்லாம் வந்தா எப்படி சார் பாக்குறது? ஒண்ணுமே எடுக்கக்கூடாது. நீங்க ஒரு ஒரு நாளைக்கு 1 ஒரு மணி நேரம் எமர்ஜென்சி கால் வந்தா கூட ஒண்ணுமே எடுக்கக்கூடாது. நீங்க அதுதான் அந்த அது நீங்க தவறு அவாய்ட் செஞ்சா நீங்க ம். மென்டலி வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வரும். இப்போ நீங்க வந்து அதுதான் இப்போ நீங்க வந்து ஒரு எமர்ஜென்சி கால், ம். எமர்ஜென்சி மெசேஜ், ஆ. அதுக்காக நீங்க போனே உங்களோட ஒரு உடம்பு உறுப்பு மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ ம். அதே தவிர்க்க தான் இது சொல்றேன். நீங்க ம். ஒரு மணி நேரம் நீங்க வந்து போனுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி நீங்க பாவிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு ம். விஷயத்துல வந்து நீங்க வந்து சக்சஸா இருக்கலாம். ம். சரி. இந்த ஒரு மூமெண்ட் இப்போ டிவிகே தலைவர் விஜய் வந்துட்டு நீங்க அவருக்கு ஒரு விஷயம் நீங்க சொல்லணும். அப்படி ஒரு சான்சஸ் வந்து வந்துச்சுன்னா, அவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்த பர்ட்டிகுலரா சொல்வீங்க? இந்த விஷயம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சி அது வந்து அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்றதுக்கான விஷயம் இல்லை. ஏன்னா மக்களோடு மக்களா இருக்கிறாரு. மக்களை பத்தி எல்லாமே தெரிகிறாரு. ஸோ என்னை விட வந்து தமிழ்நாடு மக்களோட வந்து அவர் இவ்வளவு பயணிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு அளவுக்கு அட்வைஸ்ல இப்படி பண்ண இது எனக்கு வேணும். என் நாட்டுக்காக பண்ண முடியுமா? அப்படின்னா எந்த விஷயங்கள் சொல்லுவீங்க? நோ கட்டாயம் வந்து இன்டகிரேஷன் வித் ஃபாரின் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 40 நாடு போயிருக்கோம். இந்த நாட்டுல நிறைய சிஸ்டம் இருக்கு. ஸோ நானே இவ்வளவு காலமா 15 வருஷமா பிரான்ஸ்ல இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த யங்கர் ஜெனரேஷன் இப்போ வந்து எஜுகேஷன் சம்பந்தமா, ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமா, மற்றபடி பிரான்ஸ்லேயும் மற்ற நாட்டிலையும் இருக்கிற வந்து இந்த சால்வேஜ் வாட்டர், இந்த இந்த சாக்கடை தண்ணி எப்படி ம். சோலார் இது வந்து சிஸ்டம், ட்ரெயின் சிஸ்டம், ம். மெட்ரோ ம். சிஸ்டம், ம். மக்களோட வந்து இப்போ சானிட்டரி வீடோட இது அமைப்பு, ரோடோட அமைப்பு. இப்போ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் போய் நேரடியாக நிறைய ம். நாட்டு போய் சந்திச்சபடியா நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஸோ ம். அதெல்லாம் வந்து கட்டாயம் வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸாக கொடுக்கறதுல ஆசைப்படுறோம். ஏன்னா வந்து எங்க 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 நாடும் வந்து மற்ற வல்லரசு நாடு மாதிரி மாத்துறதுக்கான விஷயம் யோசனைகள் சொல்றதுக்கு அஹ், கட்டாயம் சொல்லுவோம். சொல்வீங்க. ஆமா ஓகே. கட்டாயம் சொல்லுவோம். டிவிகே கட்சி தமிழ்நாட்டுல ஃபேன்ஸ் அதிகம்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரான்ஸ் தான் அதிகம்னு நினைக்கிறீங்களா? வெறித்தனமான பிரான்ஸ் அந்த பிரான்ஸ் வந்து பிரான்ஸ்ல தான் சொல்லுவோம். அவ்வளவு ஓகே. நீங்க அந்த படம் ரிலீஸ் ஆன படத்துக்கும் சரி, ம். எலெக்ஷனுக்கும் சரி அவ்வளவு சப்போர்ட். ம். ஆனா நீங்க பிரான்ஸ்ல இப்படி ஒரு சப்போர்ட் நீங்க வந்து பாக்குறது கஷ்டம். ஆனா இங்க மலேசியால இது ரிலீஸ் பண்ணும்போது பிரான்ஸ்ல இருந்து நிறைய மக்கள் போயிருந்தாங்க. ம். ஸோ அது ஜனநாயகன் ஆமா ஆடியோ ஆமா ஆமா லான்ச்சுக்கு. ஆடியோ லான்ச். ம். அது வந்து வெறித்தனமான பிரான்ஸ் 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 மக்கள். வந்து பிரான்ஸ்ல தான் சொல்றேன். ஓகே, ஓகே. இப்போ அட் பிரசன்ட் நீங்க வந்து விஜய் ஃபேனா இருக்கீங்களா? இல்ல ஒரு கட்சி தலைவர், லீடர் அவருக்கு ஃபேனா இருப்பீங்களா? அடிப்படையா விஜய் ஃபேனா மாறின ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கட்சி தலைவர். இப்போ நான் வந்து அடிப்படையா ஃபேனா தான் இருப்போம். மற்றபடி அவர் இப்போ இருக்கிற பொறுப்பு, ஸோ அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்றோம். அதுதான் நான் இப்போ சிஎம்மா இருக்கிறோம். ஸோ அந்த இதில் வந்து ரெஸ்பெக்ட் பண்றோம். பட் இது ரெஸ்பெக்ட். வந்து அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இதுதான் மற்றபடி அவரோட அடுத்த கட்டத்தில் தான் நாங்கள் வந்து நாங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வர்றோம். ஏன்னா நாங்கள் உள்ளுக்குள்ள எல்லாருமே அவரை சிஎம் எல்லாம் ஏற்கனவே எல்லாரும் ஆயிட்டோம். இப்போ அவர் பிசிக்கலாகவும் சிஎம் ஆயிட்டார். சோ இப்போ வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்க அரசியலை ஃபாலோ பண்றதுக்கு என்ன காரணம்? ஸோ இது மக்கள் வந்து நிறைய விஷயத்துல வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயம், இப்போ கல்வியும் சரி, நல்ல ஒரு ஹெல்த்தும் சரி, நல்ல ஒரு சாப்பாடு, தரமான சாப்பாடு, இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அரசை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு ஒரு வருஷத்துல வந்து டாக்ஸ் இனத்துல வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ம். இவ்வளவு வருமானம், இவ்வளவு விஷயம். மற்றபடி எங்க நாடு வந்து ம். ஒரு ப்ரொடக்டிவ் நாடு. நாங்க வந்து எல்லா பயிர்கள், ம். விளைகள் எல்லாம் நாங்க இங்கேயே தயாரிக்கிறோம். ஸோ ம். நாங்க வந்து செல்ஃப் ஸ்டேனான ஸ்டேட். அப்போ அதுல வந்து எங்களுக்கு எங்களுக்கு உண்மையா கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல. அப்போ அது வந்து கட்டாயம் கிடைக்கணும்.
அது வந்து எங்களோட போராட்டம். போராட்டம் நாங்க செஞ்சுதான் ஆகணும். எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லி நான் வந்து வெளிநாட்டுல இருக்கணும், எனக்கு எல்லாமே இருக்கு, ஏசி ரூம்ல இருந்து எல்லாமே இருக்கு, அது இல்லை. இந்த மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய விஷயம் அது வந்து போராட்டத்தால தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஏன்னா வந்து எல்லாரையும் மாதிரி ஒன்னா தான் பார்த்தா தான் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில ஒரு அர்த்தம் வருது. இல்லாட்டி நாங்க எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க கண்ணை மூடிட்டு போகக்கூடாது. ஸோ கண்ணை திறந்து தான் வந்திருக்கோம், கண்ணை திறந்து தான் இருக்கிறோம். ஸோ அதுக்காக தான். ஓகே. ரொம்ப நன்றி சார். எங்களுடைய அதுவும் ஃபாரின்ல இருந்து இங்க வந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்க மக்களுக்காக நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. Okay.